எழுத்தாளர் வேலராமூர்த்தி அவர்கள் மற்றும் அண்ணன் கவிதா பாரதி அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அவர் வரும்போதே சொன்னார், நம்ம நிகழ்ச்சி நம்ம தலைவன், ஸோ நம்ம வரணும் இல்லை அப்படின்னாரு. அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கணும், ஒரு வாழ்த்துறை. ஆமாம், வாங்க. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இயற்கையாகவே எனக்கும் தமிழுக்கும் பல வகையில் நிறைய ஒற்றுமை இருக்கு. ரெண்டு பேரும் பிறந்தது ஒரே வருஷம், 1953. அவரோட நான் 6 மாதம் மூத்தவன். அவரோட நான் மூத்தவன். ரெண்டு பேரும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவான். நான் இராணுவத்திலேருந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன். இவர் போஸ்ட் ஆஃபீஸிலேருந்து ஏபிஎஸ்க்கு போனார், ஆர்மி போஸ்டல் சர்வீஸுக்கு போனார். ஆச்சா, எங்களின் நாற்றங்கால் இருக்கு இல்லையா, நாங்கள் வளர்ந்த நாற்றங்கால் ஒரே இயக்கம். அவருக்கு நான் சீனியர். காமியேச ஆரம்பிக்கிற போது 1975 அதை உருவாக்கி 34 பேரில் நான் ஒரு ஆள். என்ன, அதில் ஒரு 7-8 பேர் தான் உயிரோடு இருக்கு இன்னைக்கு. ரெண்டு பேரும் வளர்ந்தது ஒரே நாற்றங்கால். அரசியலும் ஒரே அரசியல். பாஸ்கர் சக்தி கிளறி விட்டார் இந்த அறிவொளி விஷயங்கள். 90-92களில் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க நேஷனல் லிட்ரேசி மிஷன், தமிழ்நாட்டில் அறிவொளி இயக்கம்னு வருது. அதில் ஒவ்வொரு மாவட்டமாக கொடுத்துக்கிட்டு வரேன். முதல் பசுமண்ணை, திருநெல்வேலி, விருதுநகர், ஒரு 4 மாவட்டம் மட்டும் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழித்து எங்களுக்கு ராமநாதபுரத்துக்கு வருது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், நான் ராமநாதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை, அதாவது பிறந்ததிலிருந்து இன்று வரை வெவ்வேறு தளங்களில் புழங்கிக்கிட்டே இருக்கான் ரெண்டு பேருமே. ஆனால் அந்த அறிவொளி காலம் இருக்கு பார்த்தீங்களா, அதுபோல் ஒரு மக்களை எல்லாம், லட்சக்கணக்கான மக்களை போய் 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 சந்திச்ச அந்த நினைவுகள் மறக்கவே மறக்காது. கால்படாத, பாதம் படாத கிராமம் இல்லை, மண் இல்லை தமிழ்நாட்டில். அப்படி அலைஞ்சோம். இந்த அனுபவங்களை, 5 ஆண்டுகால அறிவொளி அனுபவங்களை 400 எழுத்தாளர்கிற முறையில் இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், எழுதலை. தமிழ் ஒரு ஆள் தான், தமிழ்நாட்டிலேயே தமிழ் ஒரு ஆள் தான் அந்த அனுபவங்களை எழுதினார். அவர் எழுதுனது அவருடைய அனுபவம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருந்த அறிவொளி இயக்கத்தில் பணியாற்றிய லட்சம் தொண்டர்களுடைய, ஒருங்கிணைப்பாளர்களுடைய அத்தனை, அதில் ஈடுபட்டிருந்த எல்லாருடைய உணர்வுகள் அதில் இருந்தது. ஒன்றும் ஒரு எழுத்தாளனா இப்போ இன்னைக்கு எழுத துவங்கிய, இலக்கியம் துவங்கிய காலத்திலிருந்தே சொல்கிறேன், தமிழுக்கு மட்டும் இல்லை, உலக இலக்கியத்துக்கே நான் சொல்கிறேன். ஒரு சிறுகதை ஆசிரியராக அப்படியே பரிணமிச்சு வருவார், ஒரு நாவலிஸ்டாக வருவார், அதில் ஒரு கற்றையாளனா, இப்படி ஒரு பகுதியை மட்டும்தான் ஜொலிச்சவங்க இருக்கிறாங்க. ஒரு பகுதியில் ஜொலிச்சவங்க தான் இருக்காங்க. யாரும் தப்பா எடுத்துக்கிறவனா, இவரை போல் சகல பகுதிகளிலும் பார்வையை விட்டு, என்ன அதெல்லாம் சொன்னார் மாதவராஜ் சொன்னார். அதெல்லாம் அப்படி புறங்கையால தள்ளி விட்டுட்டு போறவர் அவர். எத்தனை எனக்கு முன்னாடி பேசிய அத்தனை பேரும் அவர் தோளில் போட்ட மாலையிலன்னு தூக்கி எறிஞ்சு போயிடுவார். இனிமே எனக்கு பின்னாடி நீங்க எத்தனை மாலை போட்டாலும் அதையும் தூக்கி எறிகிறது அவர். பேசுறமே, இவ்வளவு பேசுறாங்களே அவரை பத்தி, ஒரு அசைவு இல்ல இல்ல, செமிச்சு போயிருக்குது. சும்மா பேனா பிடிச்சிட்டான். இப்ப நம்மளாம் கதை எழுதுறாங்க, கதை எழுதுனா ஒரு பெண்ணை பத்தி, ஒரு குழந்தைய பத்தி எழுதுறோம்னா, அப்படியே மூளையில் போய் அமர்ந்தார் அப்படின்னு நம்ம போடுவோம். அந்த சோழிலாம் இல்லை, வாழ்ந்தது. ஈரோடு போய் இந்த இது வாழிந்தனிமையெல்லாம் வாழ்ந்து அந்த கந்தக பூமியில அந்த மக்களும் குழந்தைகளும் பெண்களும் இருக்கிற அந்த தொழிலாளர்களும் படுற வாழ்க்கைய
என்ன உணர்ந்து உணர்ந்து ஒரு வார்த்தையை நம்ம கடந்து போக முடியுமா வாசிக்காம? ஒரு வார்த்தையை தமிழோட கதையில ஒரு வார்த்தையை வாசிக்காம கடந்து போக முடியலமா? படிச்சு முடிச்சுட்டுமாக்க என்ன வெக்கப்பட்டு போன நம்மெல்லாம் எழுத்த நம்ம கதை எழுதுற ஆளுகள்லாம் வெக்கப்படணுங்க. அப்படி உங்களுக்கு உலகம் இப்ப எத்தனையோ புரட்சி இயக்கங்கள் உலகம் முழுக்க வந்திருக்கு. ருஷி இலக்கியங்கள் எத்தனையோ இலக்கியங்கள் நம்ம படிச்சு வந்திருக்கிறோம். எந்த எழுத்தாளனிடம் எந்த எழுத்தாளனிடமும் காணாத ஒரு விஷயம் என்னன்னா, அப்படியே போய் அப்படி 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 இது பார்க்க முடியுமா? என்ன பார்க்க முடியாது. இது அவரு இப்ப தமிழ் வந்து நான் பேச பேச அங்க திரும்பிக்கிற வேண்டியது. அங்க என் பக்கம் திரும்பி பார்க்காதீங்க நீங்க. ஏன்னா அவ்வளவு இருக்கு உங்க எழுத்த பத்தி உங்களை பத்தி பேசுறதுக்கு. நீங்க எதையும் சட்டம் பண்ண மாட்டீங்க நல்லாவே தெரியும். ஏன்னா சிலர் வாழ்ந்தார்கள். எழுத்தாளர்களை விட்டுருங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தப்பா நினைச்சுக்கிற வேணாம் இப்படி ஒப்பிடுறேன்னு தமிழ் தயவு செய்து அந்த பக்கம் திரும்பிக்கிங்க. ஏன்னா அரசியல்ல வந்தார் 100 வருஷம் 101வது வருஷம் சாகுறாருன்னு ஒருத்தர். அவருடைய அந்த இளமை காலம் தொட்டு அவர் கடந்து வந்த அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா? அப்படி கடந்து கடந்து வந்து எந்த இதுக்காவது அப்படி சிரிச்சிருக்காரா அவரு? எதுக்காவது மயங்கி இருக்காரா? எதையாவது ஏத்துக்கிட்டாரா? கொடுத்ததெல்லாம் திருப்பி திருப்பி கொடுத்தாரு மேடையில. அப்படி ஒரு ஜென்மம் நம்ம கூட இப்ப வாழ்ந்துட்டு செத்துருக்குங்க. இப்படி ஒரு ஆளை இந்திய அரசியலில் காட்ட முடியுமா? அதுபோல் அதுபோல் நம்ம தமிழ் இலக்கியவாதிகள்ல தமிழ் நான் அவரு பெருமைக்கெல்லாம் சொல்லல, சும்மாலாம் சொல்லலான்னு. அவர் நுழைஞ்ச ஏரியாக்குள்ள யாரும் நுழைய முடியாதுங்க. நான் ஒரு ஏரியா எனக்கு ஒரு விஷயம் இருக்கு அவ்வளோ அதெல்லாம் போய்கிட்டு இருக்கேன். எல்லா பேரும் அதான் எல்லா பேரும் ஒவ்வொரு இதெல்லாம் போயிட்டு இருப்பேன். யார் வருஷ ஆதியிலேருந்து எடுத்துங்க. துவக்க காலத்திலேருந்து இன்னைக்கு இத்தனை பட்டியலிட்டாங்களே இத்தனை தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏரியா தான் இருக்கு. இப்படி 2 புத்தகத்தை மட்டும் தூக்கி போட்டுங்க, சிறுகதையை தூக்கி போட்டு எங்கெங்க நுழைகிறாரு? இல்ல எத்தனை விஷயங்களுக்குள் நுழைகிறார். இதுபோல் யாரும் தமிழ்ல நுழையவும் முடியாது. ஒண்ணு அறிவொளி இயக்கம் நான் இங்கே பொறுப்புல இருக்கேன் ராமநாதபுரத்தில். அவர் தமிழ் இங்கே இருக்கிறார். அந்த காலங்களில் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலே வந்து முதலாக தமிழக வரலாற்றிலேயே ஆண்களும் பெண்களும் கலந்து இந்த நாகரிக சமூகத்தில் கலந்து இயங்கியது அறிவொளி இயக்கத்தில் தான். அது வரைக்கும் அப்படி இப்படி இப்படி இருந்துச்சு. அறிவொளி இயக்கம்னு ஒன்று வந்துச்சு. நாங்கள் பல்வேறு விஷயங்களை கையில் எடுத்தோம். கையில் எடுத்து தெரு தெருவா ஊர் ஊரா இறங்கி அடித்தோம். அடித்தா கிழக்கிற பெண்கள் எல்லாம் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் முக்காடு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. 94 மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம். கலெக்டர் ஜனார்தன் சொல்கிறார், வேளா உங்கள் பொறுப்பு தான் 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறார். அடிக்கிற ஃபோனை திலகவதியிலேருந்து இந்த நம்ம வாசந்தி எல்லாம் பூரா அடிக்கிறேன். 10,000 பெண்கள் கிழக்கிற சதக்க இன்ஜினியரிங் காலேஜில் 2 நாள் அவகாசத்தில். ஏன்னா அப்படி ஒரு இயக்கம் அந்த அறிவொளி இயக்கம் நாங்கள் நடத்தியிருக்கோம். இதில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது நானே ராமநாதபுரத்தில் இல்லைன்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நாடகம் போட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு ஊர் அலையிற ஒரு வாழ்க்கை அது. அப்போ இயல்பாகவே வந்து என்னாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய வந்துடும், காதல் வந்துடும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்துட்டு நாங்கள் அத்தாடி வேணாம் சார் வர்றான்னு பிள்ளைங்க ஓடுங்க பிள்ளைகளாம். இல்லை அவ்வளவு நான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி தமிழகத்திலேயே திருநெல்வேலியில் தமிழ் இருந்த திருநெல்வேலியில் பொறுப்புள்ள அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான் அப்படின்னு நிறைய காதல் திருமணங்கள் நடந்தது தமிழ் இருந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடைச்சிருங்க. ஏன்னா அப்பவே எங்களை புடவையில சப்புன்னு கண்ணத்திலே அரைஞ்சிருக்காரு. ஏன்னா போகடா நீ என்னடா தெரியல. இப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கிறா. 3 மாசம் ஊரை போட்டு கொடுத்தேன் விருதை. அவர் நினைக்கவே இல்லை. அவர் இது ஒரு பேட்டியில் கூட சொன்னாரு, அட போயா இது எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நான் அதை பொருட்படுத்தவே இல்லை. என்ன இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளனை இவர் மேல கதை எழுதிக்கிட்டு இருந்தார்.
2 தொகுப்பு தானே போட்டிருக்காரு. என்னடா இந்த ஆளு எழுத மாட்டேங்கிறாரேன்னு அவரை வாசிச்ச எல்லாருமே வருத்தப்பட ஒருத்தன் இருக்க மாட்டான். ஒரு வாசகன் இருக்க மாட்டான் அவரை வாசிச்சவங்க. அப்படி என்ன எழுத மாட்டேங்கிறாருன்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். அவர் வெவ்வேறு தளங்களில் அப்படி இயங்கி வந்து இன்னைக்கு நிற்கிறத பார்த்தா எல்லாரும் வெட்கப்படுறோம். எல்லாரும் வெட்கப்படுறான். எல்லாரும் சவாலே அவர் இங்கே இருக்கிற எல்லாருமே இல்லை, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அவரவருக்கான ஒரு 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 தடம் தான் இருக்கு. இப்படி இத்தனை தடங்களில் இத்தனை இதுகளை பயணிச்ச ஒரு எழுத்தாளர் காட்டுங்க தமிழ்நாட்டில் துவக்கத்தில் இருந்த. நன்றி, வணக்கம்.